ஆட்சிக்கு வரீங்க வரல அப்படின்றதெல்லாம் வேறங்க. ஆட்சியில் எவ்வளோ கவனம் செலுத்துறீங்களோ அந்த மாதிரி கட்சியில் கவனம் செலுத்திட்டே இருக்கணும். அந்த நிர்வாகிகளெல்லாம் அப்பப்போ நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும். இது எந்த விதத்துலையும் இல்லை. அதனால தான் அவரே புலம்ப வேண்டியதாக போச்சு. கீழ்மட்டத்தில் வட்டம் ஒன்றியம் இதில் இருக்கங்க நிறைய பேர் திமுக பக்கம் போனதை நான் பார்த்துருக்கேன். அப்போது இதையெல்லாம் அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் இப்போவாது இவ்வளவு பெரிய ஒரு அடி வாங்கி இந்த தடவை எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை அப்படின்னு ஆன பிறகாவது சரி ரைட்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதுன்றதை பற்றி யோசிக்க முடியும். இல்லை அப்படின்னா சான்ஸே கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த காட்டுமன்னார் கோவிலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றா வேற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி இவங்க பதவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நின்றால் இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த மாதிரி கிளப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நிற்கலை. நீங்கள் நிற்கலன்ன பிறகு அந்த மாதிரி தானே ஆகிருக்குது. அப்போ நீங்கள் நின்றதுனால அது கிடையாது, இல்லை நிற்க போகிறேன்னு சொன்னதுனால கிடையாது. நிற்காட்டாலும் அதே மாதிரி தான் விளைவு வந்திருக்கு. இப்போ போயிட்டு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னால் யார் இப்போ உங்களை அங்கே கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு பதவி கொடுக்க போகிறாங்க? கூட்டணி ஆட்சியில் இப்போ சேர்த்துக்கிறீங்களா அப்படின்றத அவர் அப்படியே கொஞ்சம் சூசகமாக கேட்டிருக்கார், வேற ஒன்றும் கிடையாது. சும்மா இல்லாமல் தாவேகாவை வாங்க வாங்க வாங்கன்னு அதில் பார்க்க வச்சு கூப்பிட்டு பாருங்க அவங்கள தோக்கடிக்கணும்னா நீங்கள்லாம் வந்தால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எங்களால் தோக்கடிக்க முடியாதுன்னு இவங்களே ஒரு சினரியை கிரியேட் பண்ணி விட்டாங்க. அப்போ அவங்க தான் தாதா இவங்கெல்லாம் சோதான்ற மாதிரி நீங்களே சீன் கிரியேட் பண்ண பிறகு ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம் எல்லாம் ஜனங்க போயிட்டாங்க. அவரை நம்பி தானே நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் நேரடியாக அவர்கிட்டயே போயிருக்கோம். கூட்டணி ஆட்சி அப்படின்னா தாவேக்கா அவங்களோட இன்னும் சில கட்சிகள் திமுக போவாங்களா இல்லை அதிமுக போவாங்களா? போனால் யார் போனோம்? காங்கிரஸ் போனோம், விசிகா போனோம், கம்யூனிஸ்ட் போனோம். எந்த கட்சியுமே போல அப்படின்னு சொன்னா அது தனித்தான் ஆட்சி தானே. ஏதோ ஒரு 10 தொகுதிகள் அங்கே கிடைச்சா தான் கூட்டணிக்கு வந்தா தானே ஆட்சி அமைக்க முடியும். தேவையில்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்பா பண்ணிட்டு போகணும். அதுல எந்த விதமான பிரச்சனை. விஜய் அவர்கள் 108 தொகுதியில இருந்தாலும் ஆட்சி விஜயுடைய ஆட்சி தான். தாராளமா எந்த விதமான தடையும் இருக்கிறதா எனக்கு தெரியும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். இப்போ பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு பெண்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருந்தது. பெண்கள் ஓட்டுகள் பெருமளவு தாவேக்காவுக்கு சென்றது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த ரிசல்ட் மூலமாகவே தெரிகிறது. இதை ஒத்துக்கிறாங்க, பல பேர் ஒத்துக்கிறாங்க. விஜய் அவர்கள் நான் தாய்மாமன் உறவு அப்படின்னு சொன்ன விஷயம் பெரிய அளவில் எடுபட்டது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆனா கடந்த காலத்தை எடுக்கும்போது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தான் ஒரு வலுவான வாக்கு வங்கியா இருந்தாங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருந்தது. ஆனா அந்த முக்கியமான காரணத்தை எடப்பாடியார் இந்த முறை ஏன் பயன்படுத்தவில்லை? அதாவது இளம்பெண்கள் பாசறைன்னு ஒன்று இருந்துச்சு. ஆனா இந்த தேர்தலில் இளம்பெண்கள் பாசறை உயிரோடு இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவில் எஸ்பெஷலி 19க்கு பிறகே ஒரு பெரிய சுணக்கம் கட்சி நடவடிக்கைகளில் நான் பார்க்குறேன். 19 தேர்தலில் ஜெயிக்கணுன்ற ஒரு இன்டென்ட்டே இல்லாத மாதிரி நான் பார்த்தேன் சிவா. குறிப்பாக தென் சென்னை தொகுதியில் எதுக்கு இவங்கெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க இன்னத்தையே ஆடுறாங்க, இவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்கன்னு ஐபிஎல்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. அது எதனாலன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. அடுத்தது இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும். அதை திமுகவில் அதை சரியாக செய்கிறாங்க. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் கட்சி நடவடிக்கை அப்படின்றது ரொம்ப சுகுராக நடக்கும். இது சுத்தமாக விட்டுட்டாங்க அவங்க. ஏன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியாத புதிராக இருக்கின்றது. நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க வரல அப்படின்றதெல்லாம் வேறங்க. இருந்தாலும் இல்லாட்டாலும் கட்சி நடவடிக்கை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கணும். புதுசாக உறுப்பினர்களை சேர்க்கறது, அதுக்கப்புறம் நிர்வாகிகள் மாற்றம், சரியாக செயல்படாதவர்களை இது பண்ணுறது அப்படின்றதுல ஆட்சியில் எவ்வளோ கவனம் செலுத்துறீங்களோ அந்த மாதிரி கட்சியில் கவனம் செலுத்திட்டே இருக்கணும். அந்த நிர்வாகிகளெல்லாம் அப்பப்போ நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும். இது எந்த விதத்துலையும் இல்லை. அதனால தான் அவரே புலம்ப வேண்டியதாக போச்சு. இன்னங்க இளைஞர்களே நம்ம பக்கம் வருதில்லை அப்படின்னா திமுகவில் புதுசாக அவங்க இப்போ இளைஞர்களை வாங்கன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பரம்பரையாக இருக்காங்க. இது ஒருத்தர் சொன்னார், அது சரியான கருத்து தான். அதாவது அதிமுக ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, திமுக ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா வாரிசு அரசியல் தான் ஏன் காரணம் அப்படின்னாரு. ஒரு விதத்தில் அது ஏற்றுக்க வேண்டியது தான். ஏன்னா பரம்பரையாக நாங்கள் திமுக அப்படின்னு சொல்கிற குடும்பங்களை லட்சக்கணக்கான குடும்பங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்பா திமுகனும் போது பிள்ளையும் அதே மாதிரி திமுக வருவார். அப்பா வட்ட செயலாளர்னா பிள்ளைங்க வட்ட செயலாளர். இப்படி வருது நிறைய இருக்குது. அதிமுகவில்
சமீப காலங்களில் ஒரு சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த கீழ்மட்டத்தில் இருக்க நிறைய நிர்வாகிகள், நமக்கெல்லாம் வந்து மேலே போன செந்தில் பாலாஜி இவங்கள தான் தெரியும், கீழ்மட்டத்தில் வட்டம் ஒன்றியம் இதில் இருக்கங்க நிறைய பேர் திமுக பக்கம் போனதை நான் பார்த்துருக்கேன். அப்போது இதையெல்லாம் அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் இப்போவாது இவ்வளவு பெரிய ஒரு அடி வாங்கி இந்த தடவை எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை அப்படின்னு ஆன பிறகாவது சரி ரைட்டு கட்சியை பலப்படுத்த வேண்டும். எதிர்க்கட்சி அப்படின்றத திமுக பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அவங்க தான் வந்து இதில் வந்து கிங்கு. எப்படி எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணணும். அவங்க அதை பார்த்துக்கிட்டோம், நாம் கட்சியை பார்ப்போம் அப்படின்னு இறங்கி ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க வந்து கட்சியை வந்து முடுக்கி விட்டா மட்டும்தான் அதுக்கப்புறம் அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்கிறதுன்றதை பற்றி யோசிக்க முடியும். இல்லை அப்படின்னா சான்ஸே கிடையாது. இப்போ ஏற்கனவே வந்து 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லித்தான் எதிர்க்கட்சிகள் எல்லாமே விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 11வது தடவையும் தோல்வி கண்டிருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து கட்சியுடைய தலைமையில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா தொடர் தோல்விகள். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ்லேருந்து பல பேர் திமுக அணைஞ்சிட்டாங்க. இந்த பக்கம் சசிகலா தனி கட்சி கண்டு களத்தில் நின்னாங்க. ஸோ இப்போ அதிமுகக்குள்ளேயும் இனி பூசல்கள் பெரிய அளவில் வெடிப்பதற்கான ஒரு சூழல் தானே இருக்கு. வேறு வழி இல்லை, நான் கிரிக்கெட்டு தான் வந்தானோ. இப்போ சிஎஸ்கே வந்து சொதப்பி நிற்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸே கூட எடுத்துப்போமே, அவங்க தான் பாட்டமில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கேகேஆரோட போட்டி போட்டுன்னு. இப்போ திடீர்னு கேப்டனை மாற்றிட்டா மட்டும் ஒன்று ஜெயிச்சிட போகிறீங்களா? அடிப்படையில் என்ன காரணன்றதை நம்ம பார்க்கணும். அதை பார்க்காம தலைமையை மாற்றினா உடனே கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ காங்கிரஸ் மாதிரி தான். ரைட்டு, ராகுல் காந்தி இருந்தார், இங்கே 10 தோல்வி 11 தோல்வின்னு சொல்கிறீங்க. அப்போ உடனே சொல்லுவாங்க சொந்த தோல்வி ஸ்டாலின்னு இவங்க திருப்பி சொல்லுவாங்க. இப்போ 100 தோல்வி ராகுல் காந்தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தோல்வியெல்லாம் சகஜம்தாங்க. கலைஞர் இருக்கும்போது திமுக சந்திக்காத தோல்வியா? எத்தனை வருஷம் எத்தனை தேர்தல் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாலும் கட்சியை அவர் கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாரு, உயிர் துடிப்போட வச்சிருந்தாரு. அதை இவங்க கவனிக்க மாட்டேன்றாங்க. ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னால் கட்சி ஆட்டோமேட்டிக்காக உயிர் தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு. கட்சி உயிர்ப்போட இருந்தால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க. ஸோ இந்த நேரத்தில் எடப்பாடியை வந்து பதவியிலேருந்து தூக்கிட்டு வேற யாராவது கொண்டு வந்தால் அப்படியே கட்சி அப்படியே வேர் விட்டு வளரும்னா அதெல்லாம் முட்டாள்தனமான நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். அது கிடையாது. அவரே இருக்கட்டும். இப்போ நீங்கள் இன்னொருத்தரை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் குழப்பம்தான் ஆகும், இருக்கிற கட்சி ஒன்றும் இல்லாமல் போகும். அவரே கண்டினியூ பண்ணிட்டோம். பட் கட்சியில் வந்து அவர் கவனம் செலுத்தணும், அதான் முக்கியம். இப்போ கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவுடைய கோட்டை, எப்பவுமே வந்து அதிமுகவுடைய கோட்டை. ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டையில பெரிய ஓட்டை விழுந்திருக்கிறது. தாவேக்காவும் வந்து பாத்தீங்கன்னா 27 தொகுதிகளுக்கு மேல கொங்கு மண்டலத்துல கைப்பற்றி இருக்காங்க. கோயம்புத்தூர்ல கூட தாவேக்கா வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா திமுகவும் அங்கு எண்ணிக்கையே கணிசமான அளவு உயர்த்தி இருக்காங்க. அப்போ கோட்டை சிதறி விட்டது, அதிமுகவுடைய கோட்டை வந்து இப்போ இரும்பு கோட்டை கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? சேலத்தில் இந்த மாதிரி சில இடங்களில், அதுக்கப்புறம் வந்து தர்மபுரி இந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதிமுக. கரெக்டு, நீங்கள் சொன்னது வாஸ்தவம் தான். கோட்டையில் வந்து பெரிய ஓட்டையை போட்டுட்டாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கணும். அங்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, அதிமுக ஓட்டு பாஜகவுக்கு வராது, ஆனால் பாஜக ஓட்டு அதிமுகவுக்கு போகும் அப்படின்னு. இந்த தடவை வந்து 2 பக்கமே நடக்கலையா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அடுத்தது முக்கியமாக நான் தான் சொல்கிறேனே, அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு, அதை வந்து இவங்க பூர்த்தி செய்ய தவறிவிட்டார்கள். போதாக வரைக்கும் சும்மா இல்லாமல் தாவேகாவை வாங்க வாங்க வாங்கன்னு வெத்தலைப்பாக வச்சு கூப்பிட்டு பாருங்க அவங்கள தோக்கடிக்கணும்னா நீங்கள்லாம் வந்தால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எங்களால் தோக்கடிக்க முடியாதுன்னு இவங்களே ஒரு சினரியை கிரியேட் பண்ணி விட்டாங்க. அப்போ அவங்க தான் வந்து தாதா இவங்கெல்லாம் சோதான்ற மாதிரி நீங்களே சீன் கிரியேட் பண்ண பிறகு ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம் எல்லாம் ஜனங்க போயிட்டாங்க. அவரை நம்பி தானே நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் நேரடியாக அவர்கிட்டயே போயிடுறோம் அப்படின்னு. ஸோ இந்த கட்சி ஒருங்கிணைப்பு, அந்த என்ன தவறுகள் அப்படின்னு அசஸ் பண்ணி இதை ரிவைவ் பண்ணாலொழிய அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்களா, நான் சொன்னது நடந்துருச்சு, நான் சொன்ன வந்து மெஜாரிட்டி யாருக்கும் கிடையாது, தொங்கு சட்டமன்றம் தான் அமையும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தேன், தொங்கு சட்டமன்றம் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. விசிகா 8 தொகுதியில போட்டிட்டு 2 தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அதில் பாதாளத்தை நோக்கி சென்றிருக்கிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் சொன்னது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. எப்படி புரிந்து கொள்வது? அதாவது விஜய் அவர்கள் முதல்ல கட்சி ஆரம்பித்து அந்த ஒரு மாநாட்டில் பேசும்போது எங்களோட கூட்டணி வரவங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் என்ன சொன்னார், என்ன தீபாவளி ஆஃபர் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொன்று சொன்னார்,
இந்த தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். அப்போ இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க, இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு அப்படின்வோம். அப்போ இதெல்லாம் பேசணுமே தவிர இப்படியே சொன்னால் எப்படி அப்படின்னாரு. இது அது நக்கல் பண்ணாரா இல்லை என்ன நினச்சி இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு தெரியல. அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணி ஆட்சிக்கான இது வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த காட்டுமன்னார் கோவிலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் நின்றா வேற மாதிரியான ஒரு நரேட்டிவ் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி இவங்க பதவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான், நான் நின்றால் இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த மாதிரி கிளப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நிற்கலை. நீங்கள் நிற்கலன்ன பிறகு அந்த மாதிரி தானே ஆகிருக்குது. அப்போ நீங்கள் நின்றதுனால அது கிடையாது, இல்லை நிற்க போகிறேன்னு சொன்னதுனால கிடையாது. நிற்காட்டாலும் அதே மாதிரி தான் விளைவு வந்திருக்கு. இப்போ போயிட்டு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னால் யார் இப்போ உங்களை அங்கே கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு பதவி கொடுக்க போகிறாங்க? அதாவது இது வெளிப்படையாக தெரியுது. நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், கூட்டணி ஆட்சியில் இப்போ சேர்த்துக்கிறீங்களா அப்படின்றத அவர் அப்படியே கொஞ்சம் சூசகமாக கேட்டிருக்கார். வேற ஒன்றும் கிடையாது. கூட்டணி ஆட்சி அப்படின்னா இப்போ தாவேகா அவங்களோட இன்னும் சில கட்சிகள், இப்போ தாவேகா ஒரு 100, இவங்க ஒரு 4, இவங்க ஒரு 4 அப்படின்னு இருந்தால் அப்போ அது கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாம். அவங்க ஒரே கட்சி, வேற யாராவது போனாதானே கூட்டணின்றது வரும். யார் போவாங்க? திமுக போவாங்களா? இல்லை அதிமுக போவாங்களா? போனால் யார் போனோம்? காங்கிரஸ் போனோம், விசிகா போனோம், கம்யூனிஸ்ட் போனோம், பாமக போனோம். பாமகவுக்கு சீட்டு கொடுங்கன்னு இவர் சொல்ல மாட்டார். அப்போ இங்க இருக்கிற நீங்க 3 பேர் போனாதான் கூட்டணி ஆட்சி. எந்த கட்சியுமே போல அப்படின்னு சொன்னா அது தனித்த ஆட்சி தானே. அப்போ அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. இல்ல தாவேகாக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, 108 தொகுதிகள் தான் கிடைச்சிருக்கு. அப்ப ஏதோ ஒரு 10 தொகுதிகள் அங்க கிடைச்சா தான் கூட்டணிக்கு வந்தா தானே ஆட்சி அமைக்க முடியும் சார். தேவையில்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட்டா ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம், அதுல எந்த விதமான பிரச்சனை. ஆட்சி கவுழ்வதற்கான ஒரு சூழல் உருவாகும்ல சார். மெஜாரிட்டி காண்பிக்க முடியாது. மெஜாரிட்டி எப்படிங்க? இவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓட்டும் போது யாரு வெளிநடப்பு செய்தா? திமுக அதிமுக. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ இந்த ஆட்சி கவிழுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்பிக்கை வாக்கெடுப்பில் இவங்க தோத்து போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வாட் நெக்ஸ்ட்? அடுத்த பெரிய கட்சி அப்படின்னு திமுகவை கூப்பிடுவாங்க. எப்படி அவங்க மெஜாரிட்டி காமிக்க முடியுமா? சரி, அவங்களும் கவுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவை கூப்பிடுறாங்க, அவங்களும் கவுந்துடுறாங்க. அடுத்த பெரிய கட்சி அப்படின்னு காங்கிரஸ், நீங்கள் வாங்க. இல்லை அடுத்த எலெக்ஷன் அப்படிங்கிற லெவலுக்கு இது டெல்லி மாதிரி ஆயிரும். இப்போ 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, 107 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் 2 தொகுதியில் ஜெயிச்சதுனால. இப்போ மறுபடியும் ஆட்சி கவிழ்ந்து யாரும் அமைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேர்தல் வருது. ஒரு 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்பாங்க. அப்போ இவங்க அதை தான் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா புதுசாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அதை தட்டி பறித்து விட்டார்கள், இவங்க குடும்பமே ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க, இந்த ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய அளவில் எடுபடும். அடுத்தது இவங்க 2 பேரும் ரொம்ப குறைஞ்சி போயிட்டதுனால, திமுக அதிமுக 2 பேரும் குறைஞ்சி போயிட்டதுனால மக்கள் மத்தியில் தாவேகா தான் வின்னிங் காம்பினேஷன் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்துடும். மறுபடியும் நீங்கள் எலெக்ஷன் ஒரு 3-6 மாதத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் சாலிடாக 150லேருந்து 180 சீட்டு கூட அவங்க ஜெயிப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் போயிடும் திமுக அதிமுக. அதனால அந்த அளவுக்கு யாரும் விட்டுற மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அப்போ விஜய் அவர்கள் 108 தொகுதியில் இருந்தாலும் ஆட்சி விஜயுடைய ஆட்சி தான் தாராளமா, எந்த விதமான தடையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இல்லை அதிமுக திமுக இணைந்து செயல்பட்டால் கூட முடியாது அப்படிங்கிறீங்களா? சரி, அது ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கேட்சியா நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க சார். ஒரு நடிகரால் பிரிந்த அண்ணன் தம்பி ஆகிய பங்காளி ஆகிய நாம் இன்னொரு நடிகரால் இணைவோம். எம்ஜிஆர் அவர்களால் அந்த திமுக பிரிந்தது. இன்னைக்கு விஜய் அவர்களால் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போயிடுவோம். ஏன்னா உங்கள் இதில் இருந்த பல அமைச்சர்கள் இங்கேருந்து வந்தவங்க தான். திமுக அந்த ஆவை கட் பண்ணிட்டு திமுக அப்படின்னு உடனே அவங்க அமைச்சர் ஆயிட்டாங்க. இப்போ வாங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவோம், திமுக இணைந்த திமுக அப்படின்னு ஆயிடுவோம். வாங்க நாமளே ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னால் பாசிபிள். ஆனால் செய்வாங்களா? அது ரொம்ப அசிங்கமா இருக்கும், செய்ய மாட்டாங்க. என்ன காரணம்னா பீகார்ல இது போன்ற நிகழ்வு கடந்த காலத்துல நடந்திருக்கிறது. அதாவது பாஜகவில் வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் யாதவ் கூட சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப இங்கேயும் நடப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இல்ல, அங்க பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர் பாஜகவுக்கும் ஃப்ரெண்டா இருந்தவர், இவங்களுக்கும் ஃப்ரெண்டா இருந்தவர். இன்ஃபேக்ட் அந்த ஆர்ஜேடி அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்துல ஒன்னா இருந்தது தான். ஒவ்வொரு பேர்ல அப்படியே ஒன்னா இருந்தவங்க இப்போ இதுவாயிட்டாங்க. இங்க பாஜகவுக்கும் ஆர்ஜேடிக்கும் நேரடி பகை. நிதிஷ் தேர்ட் பர்சன். ஸோ அவர் இங்கேயும் போவார் அங்கேயும் போவார். அது பாசிபிளா இருந்தது. இங்க அதிமுக திமுக 2 பேரும் நேரடி பகையாளிகள். பங்காளிகள்னு சொல்லிக்கினாலுமே பகையாளிகள்.
அதனால் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்னால் லீகலாக வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு ஆகும். பட்டு இது ஒரு ஸ்ட்ராங்கான காம்பினேஷனாக இருக்கும் சிவா. ஏன்னா 2 பேருக்குமே சர்வைவல் முக்கியம். அதனால் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சரி ரைட்டு, முதலமைச்சராக இருந்தவர் வந்து தோற்று போயிட்டார், அதனால் எடப்பாடி நீங்கள் வந்து முதலமைச்சராக இருங்க, அதான் வழக்கம் போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். என்ன பாஜக வெளில போகிறேன்னு சொன்னால் போவாங்க, ஒரு சீட்டு தானே, மீதியெல்லாம் ஒன்றா இருக்காங்க. மற்றபடி நாங்கள் 2 பேரும் திராவிடம், இது இந்தி திணிப்பு கூடாதுன்னு சொல்கிறோம், இருமொழி கொள்கைன்னு சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் நாங்கள் ஒத்து போகிறோம், ஒன்றா சேரலாம் அப்படின்னு சேரலாம். ஜனங்க சிரிச்சிட்டு போட்டோம், அதனால் என்னப்பா சிரிக்கிறத பார்த்தா பதவி கிடைக்குமா? பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும்.